இன்றைய மன்னா சங்கீதம் 20:6 சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிற தேவன், எல்லாவித இக்கட்டுகளிலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன். கிருபையினால கர்த்தர் உங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்பியிருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். ஆகவே உங்களை அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அது உங்களை காப்பாற்றுவதற்கு அல்லது உங்களை விடுவிப்பதற்கு அவர் என்ன செய்வாராம்? தமது வலது கரம் செய் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை ஒரு சில நாட்களாய் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த யுத்தத்தை செய்வதற்கு அடையாளமாக தம்முடைய கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை தப்புவிப்பதற்காக, உங்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். இன்னொரு காரியத்தை செய்வார், பரிசுத்த வானத்திலிருந்து உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் அனுப்புவார். அந்த ஜெபத்துக்கு பதில் எப்படி வரும் தெரியுமா? அவருடைய வல்லமையினால் நிறைந்ததாக இருக்கும். மனுஷரால் செய்ய முடியாததை அவருடைய வல்லமை உங்களுக்காக செய்யும். அப்படி செய்து உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுக்காக வெளிப்படுத்த விரும்புகிறார். காரணம், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஆகவே எல்லா இக்கட்டுக்கும் உங்களை விலக்கி தப்புவிப்பார், உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்பிக்கையோடு இருங்க. தம்முடைய பரிசுத்த புயத்தின் வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார் என்பதை பார்த்தோம். உங்களுடைய பிள்ளைகளை நீ ரட்சிக்க வல்லவர், அவங்களை பலப்படுத்த வல்லவர், அவங்களுக்கு நன்மை செய்ய வல்லவர். கர்த்தர் ரட்சிப்பீராக, விடுவிப்பீராக, எல்லா தீங்குக்கும் விடுவிப்பீராக. இன்று உம்முடைய வல்லமையுள்ள புயத்தை காண்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலிருந்து எல்லா ஜெபத்துக்கும் பதில் வருவதா கர்த்தர் மீட்டுக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.